பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் வந்து பேரரசு வந்து ரொம்ப கொடூர வில்லனாக பண்ணியிருக்காரு. அழகாகவும் இருக்கார். ஒரு டைரக்டர் இந்த மாதிரி நடிக்கிறது நான் ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. கேமரா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற லெவலில் பின்னணி இசையும் நல்லாயிருக்கு. கானா பாலா ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது இந்த வருஷத்துக்கு சூப்பர் ஹிட்டு. 2 மெலோடி வந்து ஃபீமேல்ஸ் வாய்ஸ் நினைக்கிறாரு. யார் பாடினாங்கன்னு தெரியல. ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் ரொம்ப இதமான பாட்டு. டோட்டலி அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் விக்னேஷ் காக்கா முட்டை நடிக்கிறது அது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எல்லா விஷயத்துலேயும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மூவி பார்த்த ஒரு ஃபீல். கண்டிப்பாக இந்த வருடம் சக்ஸஸான மூவி இது. வாழ்த்துக்கள். மியூசிக் வந்து இளாராஜா அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி நைஸ். தேங்க்யூ. பாய். இப்போ இந்த படத்தோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7 படம் ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ்நாட்டில். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? படம் தாக்கு பிடிக்கிறீங்களா? இந்த படம் ஒரு கிராமத்து பின்னணி சப்ஜெக்ட் இருந்தாலும் ஏற்கனவே வந்த டைப்பாக இருந்தாலும் இவங்களோட டேக்கிங் விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லாயிருக்கு. ஒரு முதலாளி கிட்ட தொழிலாளி எப்படி மாட்டிக்கிட்டு கடுமையான போராட்டத்தில் முன்னுக்கு வந்து அவங்க படிப்பு தான் சப்போர்ட் பண்ணுதுன்ற மாதிரி அந்த கதையோட தளம் போகுது. அந்த சாதாரண படிச்சுட்டு போய் கஷ்டப்படுறதுக்கு உண்டான மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான படம். நீங்கள் சாதாரண படிப்பு மேல் படிப்பு அதுக்கப்புறம் பெரிய ஒரு உத்தியோகத்துக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சப்ஜெக்ட் போகுது. கதைகளை எப்படி அதிகாரத்துவத்தை பற்றி பேசியிருக்கீங்களா? இல்லை காமனாக வில்லேஜ் ஸ்டோரி சொல்கிறீங்க. இப்போ அதிகாரத்துவத்தை பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா படம் கான்செப்டில்? படம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படிக்கும்போது +2 முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாரு. அந்த டைமில் அவருக்கு எக்ஸ்போஷர் இல்லை. வேலைன்னா ஈஸியாக நடிச்சிட்டாரு. அங்கே நடக்கிற கொடுமைகளை பார்த்து பதறி அந்த வேலையை விட்டு திரும்பியும் படிப்பு கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வராரு. அப்படி தான் போகுது கதை. ஓகே, நல்லா இருக்குது. சென்ட்ரல் மூவி ரொம்ப சூப்பராக இருக்குது. நானும் அதில் சின்ன காட்சி பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது. ஷூட்டிங் லொக்கேஷன் எப்படி இருந்ததோ கதை ரொம்ப டீமே ரொம்ப ஜாலியான டீம். டேரக்டரும் சரி, டீம் மெம்பர்ஸும் சரி, காக்கமுட்டை விக்னேஷ் சரி, ஹீரோயின் சரி, எல்லாருமே ஜாலியான டைம். பாட்டு வந்து செம்மையாக இருக்குது. எல்லாமே பாட்டு டச்சிங்கான பாட்டு. கண்டிப்பாக கேட்கும்பொழுது உள்ளுக்குள்ளே நமக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் உண்டாகும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பாடல்கள் எல்லாமே. அப்புறம் நம்ம பேரரசு சார் சொல்லவே வேண்டாம். வேறு மாதிரி கரெக்டி எடுத்துட்டாரு. வேறு லெவல் அவரோட என்ட்ரியாக இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. மிஸ்ஸில் தேட்டர்லேயே பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்தது. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். படம் எப்படி இருக்குது? படம் அருமையாக இருக்குது. பேரரசு சாரோடைய போர்ஷன் பார்த்தா ரொம்ப மாசாக ஆக்ஷன் இருக்குது. அவர் வந்து சாஃப்ட் கேரக்டர் தான், பட் இதில் வந்து நெகட்டிவ் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆடியன்ஸுக்கு தேவையான நல்லா ரசித்தாங்க மக்கள்லாம். பார்த்தீங்கன்னா கைத்தட்டு விசில் நல்லா பரபரப்பாக இருக்குது. படம் வந்து ரொம்ப சூப்பர். ஹீரோ வந்து இப்போ அருமையாயிருக்கு. நல்லா நல்லா நடிச்சிருக்கு. படத்தில் ஏதாச்சும் இந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை ஏதோ சொல்ல வந்திருக்காரு. அதை கரெக்டாக ஒரு சின்ன மெசேஜோட அழகாக சொல்லியிருக்காரு. படம் நல்லா இருக்குது. பாரதி சேகர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பேரரசு சாருடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆக்ஷன் மாரி வேறு ஒரு நடிப்பில் வேறு ஒரு பரிமாணத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பர். வாழ்த்துக்கள். படம் வந்து நீங்களாம் பார்த்து இந்த படத்தை வந்து வெற்றி பெற செய்யணும். ஏன்னா இந்த சின்ன படம் புது டைரக்டர் ப்ரொடியூசரு இதை வந்து நீங்கள் தான் மீடியாவில் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சரியில்லை ஜெயிக்க பொறுப்பு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காக்கா முட்டையோட விக்னேஷ் அவரோட நடிப்பு எப்படி? அவர் பரவாயில்ல. அவர் நடிக்க பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அவருடைய நடிப்பு எமோஷன் நல்லா சென்டிமெண்ட்லாம் பண்ணி நல்லா ஃபீலிங்ஸோட சில விஷயங்கள் நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்துக்கலாம், எல்லோரும் பார்க்கணும். சென்ட்ரல் படம் வந்து சூப்பர். எல்லோரும் பார்க்கக்கூடிய விஷயம், ரசிக்கக்கூடிய சமூகத்தோட ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு. தேங்க்ஸ். படம் அப்படின்னா இருக்குது? பார்க்கலாம் சார். நல்லா இருக்குது, பார்க்கலாம். அதாவது அதிகார வர்க்கத்தை வந்து ஒரு ஏழ்மை மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல அப்படிங்கிற ஃபீலிங்ஸை கண்டென்ட்டாக வச்சுருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் சுவராசியமாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம். பேரரசு சார் நல்லா மிரட்டியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்குது. வசனங்கள் எல்லாமே அதிகார வர்க்கத்தை சாடி இருக்குது. எப்படி ஏழை தொழிலாளிகளுடைய உழைப்பை வந்து உறிஞ்சிறாங்க அப்படிங்கிறத தோலுரிச்சு காட்டியிருக்காங்க. அந்த விஷயத்தை பாராட்டலாம் அந்த படத்தில். சென்ட்ரல் எல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சென்ட்ரல் 2 வர்றதா கிளைமாக்ஸில் போட்டிருக்காங்க.
அதையும் எதிர்பார்க்கிறேன். நன்றி. மூவி ஓகே சார், ஒரு வாட்டி பார்க்கலாம். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் மெயினுன்னு பார்த்தா மியூசிக் மட்டும்தான். அதுக்கு பேரரசு சார் மியூசிக் மட்டும்தான் படத்தில். மற்றபடி அதை பீட் பண்ணுற மாதிரி வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். சரி மேம், கதைக்களம் இப்போ எப்படி இருக்குது? அது எப்படி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா அவர் எமோஷ்னலாக சொல்லியிருக்காரு டேரக்டர். அவர் பட்ட கஷ்டங்களை அவர் சொல்லியிருக்காரு. மற்றபடி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒர்க் அவுட் ஆகுங்களா ஆகாதுங்களா படம்? இப்போ இந்த படத்தோட போட்டி போட்டு கிட்டத்தட்ட 8 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இல்லை, ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எல்லாரும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கிளாப் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. வெளியூர்லேருந்து வந்து பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? அதை சொல்லியிருக்காரு டேரக்டர். ஸோ கண்டிப்பாக இது போகும் சார். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. அதனாலேயே சாங்னாலே போகும்னு நினைக்கிறேன். பேரரசு சார் தான் மெயின். இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு.